இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுள் அருளால எங்களுக்கு இப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. பிறக்க போற குழந்தைதான் எங்க வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைய பெத்துக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு? நீங்களே சொல்லுங்க. நம்ம வேணா இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். நீங்களே கூட யாராவது வர வைங்க, இல்லைன்னா சொல்லுங்க, நான் வர வைக்கிறேன். வர்றவர் ரோகிணியோட ஜாதகத்தை பார்க்கட்டும், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இது ரோகிணியும் உங்களையும் பழி வாங்கறதுக்காக, இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். டேய், ஓ மேல குத்தம் சொன்னா அதை ஏன் மேல திருப்பி விட பாக்குறியா? ஈஸ்வரி, சின்ன மாப்பிள்ள சொல்றதுதான் சரி. நம்ம இன்னொரு ஜோசியரை வரவழைச்சு ரோகிணி ஜாதகத்தை காட்டி பார்ப்போம். 1க்கு 2 முறை பாக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாமா, ஜோசியர் உங்க உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டா அக்கா சந்தோஷமா குழந்தை பெத்துப்பால. நீங்க அக்காவுக்காக சரின்னு சொல்லுங்கம்மா, யோசிக்காதீங்கம்மா, சரின்னு சொல்லுங்கம்மா. சரி, இன்னொரு ஜோசியரை வர சொல்லுங்க. அவரு என்ன சொல்றாரோ அதை ஏத்துப்போம். எனக்கு தெரிஞ்ச ஜோசியரை வர சொல்றேன்.